இஸ்லாம் பிறர் நலம் நாடுவதை குறித்து மிக அதிகமாக பேசுகிறது. ஏன் பிறரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? என்னை பத்தி கவலைப்பட்டா போதுமே, நான் நல்லா இருந்தா போதுமே, இல்ல நான் மட்டும் நல்லது செய்தால் போதுமே என்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது. ஏன் பிறரை பற்றியும் பிறருடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஏன் அப்படிங்கிற இந்த ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஏன் அடுத்தவரை பத்தி கவலைப்படணும்? அவன் எப்படி எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அவன் படிக்கல, அவன் உழைக்கல, அவன் கஷ்டப்படுறான், அல்லது இது அவன் முன் செய்த பாவம் என்று பொதுவாக மக்களிடம் பேசி இருக்குது. இது முன்னாடி செஞ்ச பாவம், சின்ன வயசுல செஞ்ச பாவம், கஷ்டப்படுறான். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், அதற்கு வேற ஏதேனும் ஒரு காரணத்தை சேர்த்துடுறோம். இந்த தப்பு செஞ்சதுனால இவன் நோயாளி ஆயிட்டான், இந்த தவறு செய்ததுனால அவன் ஏழை ஆயிட்டான், இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து கொண்டு நம்மளுடைய பொறுப்பை விட்டுட்டு இருக்கோம். அடுத்தவரை பத்தி கவலைப்படுவதை குறைத்து விடுகின்றோம். ஆனால் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிளான ஒரு பதில். மனிதர்களை இறைவன் படைத்தது பிறர் நலம் நாடுவதற்காகத்தான். ஏன் கடவுளை இறங்கி உதவ வேண்டியது என்ன என்ற ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இருக்கிறதா? இல்லையா? அது நடக்காது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அப்படி ஒரு கண்ணோட்டமே, ஒரு கருத்தோட்டமே கிடையாது. என்னது? இறைவன் நேரடியாக இறங்கி மனிதர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கவங்கள உதவுவான் என்ற ஒரு கண்ணோட்டம் இஸ்லாத்தில் கிடையாது. அதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.